ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். எதிர்கால உலகத்தையே மாத்த போற ஒரு டெக்னாலஜி பற்றி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். அதுதான் குவாண்டம் பேட்டரிகள். நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த குவாண்டம் பேட்டரிகள் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இதுதான் எதிர்கால தொழில்நுட்பத்தோட ஒரு முக்கியமான பகுதியா மாற போகுது. இப்போ ஆஸ்திரேலியால இருக்கிற RMIT யூனிவர்சிட்டியும் CSIROங்கிற தேசிய அறிவியல் ஏஜென்சியும் சேர்ந்து ஒரு பெரிய சாதனைய பண்ணியிருக்காங்க. ஒரு புது முறையை கண்டுபிடிச்சு குவாண்டம் பேட்டரிகளோட ஆயுளை அதாவது சார்ஜ் நிக்கிற நேரத்தை கூட்டி இருக்காங்க. முன்னாடி இருந்ததை விட 1000 மடங்கு அதிகப்படுத்தி இருக்காங்க. இது ஒரு பெரிய புரட்சி தான். இத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவாண்டம் பேட்டரி அப்படின்னா பொதுவா குவாண்டம் பேட்டரிகள் பத்தி இப்போ வரைக்கும் வெறும் தியரி அப்புறம் லேப்ல நடக்கிற சோதனைகள் தான் அதிகமா இருக்கு. இந்த பேட்டரிகள் குவாண்டம் சூப்பர் பொசிஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும், அதுக்கப்புறம் எலக்ட்ரான்களும் அதாவது முன்னூட்டம் கொண்ட துகள்களும் போட்டான்கள் அதாவது ஒளி துகள்கள் இடையிலான தொடர்புகளை பயன்படுத்தி ஆற்றல் அதாவது எனர்ஜியை சேமிச்சு தேவைக்கு தக்கன வெளியிடுது. தியரி படி பார்த்தா இந்த பேட்டரிகளை ரொம்ப வேகமா சார்ஜ் பண்ண முடியும். ஏன் நம்ம ரூம்ல இருக்கிற சாதாரண வெளிச்சத்துல இருந்து கூட இது தானா சார்ஜ் ஆகிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம இப்போ யூஸ் பண்ற சாதாரண பேட்டரிகள் எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் அதாவது ரசாயன மாற்றங்கள்னால சார்ஜ் ஆகுது. ஆனா இந்த குவாண்டம் பேட்டரிகள் அப்படி கிடையாது. RMITல பிசி படிக்கிற டேனியல் டிப்பன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க மொத்த விஷயத்துல ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் கரெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஆனாலும் நாங்க கண்டுபிடிச்ச இந்த சாதனம் முன்னாடி இருந்ததை விட எனர்ஜி ரொம்ப நல்லா சேமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. முன்னாடி இருந்த குவாண்டம் பேட்டரியில ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அது ரொம்ப நேரம் சார்ஜ் இருக்காது. அது வேகமா சார்ஜ் இறங்கிரும். எவ்வளவு தூரம் வேகமா சார்ஜ் ஆகுமோ அதே வேகத்துல சார்ஜ் வெளியில போயிடும். அதுதான் மெயின் ப்ராப்ளமா இருந்துச்சு. ஆனா டேனியல் டீப்பன் மற்றும் அவரோட டீம் 5 டெஸ்ட் சாதனங்களை உருவாக்கி பார்த்திருக்காங்க. அதுல அணுக்களுக்கு உள்ள இருக்கிற 2 ஆற்றல் நிலைகள் அதாவது எனர்ஜி லெவல்ஸ் கரெக்டா புரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பேட்டரிகள் ரொம்ப நல்லா சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க கண்டுபிடிச்ச குவாண்டம் பேட்டரிகள் மைக்ரோ செகண்ட்ல அதாவது ஒரு செகண்ட 10 லட்சம் துண்டுகளா நம்ம கட் பண்றோம். அதுல ஒரு பகுதி தான் மைக்ரோ செகண்ட். அந்த அளவுக்கு சார்ஜ் தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி சாதனை படைச்சிருந்தாங்க அப்படின்னா, நானோ செகண்ட் வரைக்கும் தான் அது சார்ஜ் நிற்கும். அதாவது 100 கோடி துண்டுகளா பிரிச்சு அதை ஒரு செகண்ட் 100 கோடி துண்டுகளா நம்ம பிரிக்கிறோம். அதுல ஒரு பகுதி தான் மிந்தி தாங்குச்சு. ஆனா இப்போ அப்படி இல்லை, அதோடைய 1000 மடங்கு அதிகப்படுத்தி இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு குவாண்டம் பேட்டரி வர இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே அடுத்த தலைமுறைக்கு சாதனங்களை வடிவமைக்க எங்களோட இந்த ஒரு சின்ன சோதனை உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வரக்கூடிய நாட்கள்ல இந்த குவாண்டம் பேட்டரிகள் சோலார் செல்களோட திறனை அதிகரிக்கவும் சின்ன எலக்ட்ரானிக் சாதனங்களுக்கு பவர் கொடுக்கவும் இது பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. CSIROவோட குவாண்டம் பேட்டரி டீம் லீடர் ஜேம்ஸ் ஸ்குவாஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, குவாண்டம் பேட்டரி ஆராய்ச்சியில ஆஸ்திரேலியா தான் முன்னாடி நிக்குது. இந்த வேலை ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. நம்ம என்ன கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம், அதாவது டீட்டெயில்டா பார்க்கலாம். குவாண்டம் பேட்டரினா என்ன, அதுல என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் இருக்கு, அது எப்படி எந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி எவ்வளவு சீக்கிரம் அது சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஆக்சுவலி இதுல மொத்தம் 3 இம்பார்ட்டன்டான டெக்னாலஜி இருக்கு. அதை வச்சுதான் அது ஃபாஸ்டா சார்ஜ் ஏறுது. அதுக்கு முன்னால கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துருவோம். நம்ம இப்போ யூஸ் பண்ற மொபைல்ஸ், லேப்டாப், கம்ப்யூட்டர் எல்லாமே கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் வகையை சேர்ந்தது. இதுக்கு உள்ள எல்லாமே 0 அப்படி இல்லைன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு 2 நிலைகள்ல தான் தகவலை சேமிக்கும், கணக்கும் போடும். இந்த 0 இல்லைன்னா 1க்கு பிட் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இது ஒரு லைட் சுவிட்ச் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, சுவிட்ச் ஆன்ல இருந்தா 1, ஆஃப்ல இருந்தா 0. ஒரே நேரத்துல
ரெண்டுமா இருக்கவே முடியாது. அத மாதிரிதான் ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு கணக்கு போடும்போது ஒரு பிட்டை பார்த்து அது 0வா இருந்ததுன்னா என்ன, 1ல இருந்ததுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அதாவது ஒரு நேரத்துல ஒரு வேலையை மட்டும்தான் செய்யும், ரொம்ப வேகமா செய்யும். இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து வரிசையா ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னாதான் செய்யும். சப்போஸ் நீங்க ஒரு பெரிய சிக்கலான மேத்ஸ், அதாவது புதிர் போல இருக்கிறத நீங்க சால்வ் பண்ண நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வழியில போவோம், அந்த வழி தப்பா இருந்ததுன்னா வேற வழிக்கு போவோம், திரும்பவும் அந்த வழி தப்புன்னா திரும்பவும் வந்து வேற வழிக்கு போவோம். அதே மாதிரி தான் இந்த கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் வந்து வேலை பண்ணும். ஆனா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது வேற லெவல். இதுதான் அறிவியல் உலகத்தோட புதிய திருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து கியூபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை யூஸ் பண்ணி வேலை செய்யுது. இது வந்து பிட்டோட ரொம்ப வித்தியாசமானது. கியூபிட்ஸ் தான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸோட ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு கியூபிட்ங்கிறது 0வாவும் இருக்கலாம், 1ஆவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரே நேரத்துல 0வாவும் 1ஆவும் இருக்கலாம். இது எப்படி அப்படின்னா ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். ஒரு காயினை தரையில நம்ம விழ வைக்கிறதுக்கு மேல இருந்து போடுறோம்னு வச்சுக்குவோமே, அது வந்து சுத்திட்டே இருக்கும்ல, ஒண்ணு தலையா இருக்கும் இல்ல பூவா இருக்கும் கீழே வரும்போது. ஆனா இடைப்பட்ட நேரத்துல அது தலையாவும் இருக்கும் பூவாகவும் இருக்கும், அப்படிதானே? இந்த பொசிஷனை தான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா குவாண்டம் சூப்பர் பொசிஷன். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் 3 டெக்னாலஜியை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த குவாண்டம் பேட்டரியில 3 டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அதுல முதல்ல உள்ளதான் இந்த குவாண்டம் சூப்பர் பொசிஷன். அதாவது அதுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கு, 0 இல்லைன்னா 1ஆவும் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீத சாத்தியக்கூறுகளை வந்து உரிய நேரத்துல அதால எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஏன் சக்தி வந்தது அப்படின்னா, ஒரு கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ல ஒரு கணக்கை ஒரு தடவைக்கு ஒரு வழியில தான் தீர்க்க முடியும், தீர்க்கும். ஆனா ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர்ங்கிறது அப்படி கிடையாது. இந்த கியூபிட்ஸோட சூப்பர் பொசிஷனோட கெப்பாசிட்டியை பொறுத்து அது ஒரே நேரத்துல அந்த கணக்கோட எல்லா சாத்தியமான வழிகளையும் வந்து முயற்சி பண்ணும். இப்போ 10 வேஸ் இருக்கு அப்படின்னா 10 வேஸ்லயும் அட் எ டைம் பண்ணி முடிக்கும். அதுதான் இந்த குவாண்டம் சூப்பர் பொசிஷனோட கெப்பாசிட்டி. எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்ககிட்ட 2 கிளாசிக்கல் பிட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க 00, 01, 10, 11 இந்த 4 காம்பினேஷன்ல ஏதாவது ஒன்றை தான் வந்து நீங்க ஒரு நேரத்துல காட்ட முடியும். ஆனா இந்த 2 கியூபிட்கள் இருந்துச்சு அப்படின்னா இதோட சூப்பர் பொசிஷன்ஸ்ல இருக்கிறதுனால இது ஒரே நேரத்துல இந்த 4 காம்பினேஷன்களை வந்து சேர்த்து பிரதிபலிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு உண்டு. சப்போஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, 300 கியூபிட்கள் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது செகண்டா உள்ள மெயினான டெக்னாலஜி என்ன அப்படின்னா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இது குவாண்டம் உலகத்தோட இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 2 இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட கியூபிட்களை வந்து நம்ம ஒன்னோட ஒன்னா என்டாங்கிள், அதாவது இணைச்சு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுல ஏதாவது ஒண்ணு மாறினாலும் அதை பொறுத்து அடுத்தது வந்து மாறிடும். அதாவது அதை வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு கனெக்ஷன்ல நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். அப்படி கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு கியூபிட் வந்து எவ்வளவு தூரத்துல இருந்தாலுமே என்ன மாற்றம் நடந்தாலும் இன்னொன்னு வந்து அதை பொறுத்து உடனே மாறிடும். இந்த சேஞ்ச் நடக்கிறதுக்கு எந்த சிக்னலோ இல்ல எந்த இன்ஃபர்மேஷனோ நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணவே மாட்டோம். இதோட சூப்பர் அந்த ஸ்பெஷலால அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகி அதுக்கு தக்கன அவங்க வந்து ரியாக்ட் ஆகுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மேஜிக் காயின் இருக்கு அப்படின்னா நம்ம ஒன்னா உருவாக்குறோம். அதை வந்து எவ்வளோ தூரம் கொண்டு போய் வச்சாலும் சரி, ஒரு காயின் தலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு காயினை நம்ம சப்போஸ் பூவா மாறணும் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே இங்க ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்து செகண்ட் ஒன் ஆட்டோமேட்டிக்காவே வந்து சேஞ்ச் ஆகிரும். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நம்ம தகவல்களை வந்து சிக்னலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் கிடையாது. ஆனா அந்த அதோட ஸ்பெஷல் கெப்பாசிட்டினால அவங்க வந்து மாறிடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த என்டாங்கிள்மெண்ட்னால இந்த கியூபிட்கள் வந்து ஒன்னோட ஒண்ணா சேர்ந்து ரொம்ப சிக்கலான கணக்குகளை கூட சாதாரண கம்ப்யூட்டர்கள் கற்பனை கூட பண்ண முடியாத வேகத்துல வந்து தீக்கும். அடுத்தது ஃபைனலா அந்த 3வது டெக்னாலஜி என்ன அப்படின்னா குவாண்டம் டனலிங். இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த குவாண்டம் துகள் இருக்குல்ல, இது வந்து அந்த குவாண்டம் உலகத்துல சுவரை தாண்டாமலேயே அதன் வழியா வந்து ஊடுருவி அந்த சுவருக்கு அடுத்த பக்கம் போக முடியும். சப்போஸ் இதுக்கு எந்த ஒரு ஆற்றலுமே இல்லை, எனர்ஜியுமே இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அதோட கெப்பாசிட்டி, அந்த குவாண்டம் டனலிங்கோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா சுவரை தாண்டி அதால ஏதாவது இடையில டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அதையும் தாண்டி அதால அடுத்த கட்டத்துக்கு
போக முடியுங்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு பந்தை எறிகிறோம், ஒரு செவத்துல எறிகிறோம் அப்படின்னா அந்த பந்து நம்ம கிட்ட திரும்பி வரும் அப்படிதானா? ஆனா இந்த குவாண்டம் டனலிங்ல என்ன அப்படின்னா, அந்த பந்து வந்து செவரை தாண்டி அந்த சைடு போயிடும். இதுதான் வந்து குவாண்டம் டனலிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 ஃபங்க்ஷனாலிட்டியும் 3 டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி தான் இந்த குவாண்டம் பேட்டரிஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஃபைனலா இந்த 3 டெக்னாலஜியும் பயன்படுத்தி இந்த குவாண்டம் பேட்டரி கரெக்டா எப்படி வேலை செய்யறதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம மேல பார்த்த குவாண்டம் சூப்பர் பொசிஷன், என்டாங்கிள்மெண்ட் இந்த தத்துவங்களை பயன்படுத்தி தான் குவாண்டம் பேட்டரிகள் வந்து ஆற்றலை சேமிக்குது. இந்த பேட்டரிஸ் எல்லாமே அதிவேக கலெக்டிவ் சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்கு, அதாவது சூப்பர் ஃபாஸ்ட் கலெக்டிவ் சார்ஜிங். இதுதான் குவாண்டம் பேட்டரிகளோட மிகப்பெரிய மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். சாதாரண பேட்டரிகள் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இதுல உள்ள ஆற்றல் துகள்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா தனித்தனியா சார்ஜ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒரு பஸ்ஸுக்காக நம்ம எல்லாரும் காத்திருக்கோம். பஸ் வந்தோம்னா நம்ம எல்லாரும் 1 by 1 தான் நம்ம உள்ள போவோம். ஆனா இந்த குவாண்டம் பேட்டரிக்கு அப்படியெல்லாம் கிடையாது. பஸ் வந்தாலும் இப்ப சப்போஸ் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரும் அட் அ டைம் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல 100 பேருமே உள்ள போயிருவாங்க. இதுதான் இந்த குவாண்டம் பேட்டரிகள்ல உள்ள இந்த குவாண்டம் சூப்பர் பொசிஷனை யூஸ் பண்ணி என்டாங்கிள்மெண்ட்ங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த பேட்டரி வந்து சீக்கிரமே வந்து சார்ஜ் ஏறுது. அதாவது குவாண்டம் சூப்பர் பொசிஷனும் என்டாங்கிள்மெண்ட்டும் இருக்கிறதுனால எல்லா ஆற்றல் துகள்களுமே ஒன்னோட ஒன்னா பின்னி பிணைக்கப்பட்டு முழு சிஸ்டமுமே ஒரு நொடியில ஒரே சமயத்துல வந்து சார்ஜ் ஆகவோ இல்லை அப்படின்னா நம்ம பஸ்ல எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் இல்ல, பஸ்ல ஏறவோ வந்து நடக்கும். இதுதான் வந்து குவாண்டம் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் இது ரொம்ப ரொம்ப வேகமா சார்ஜ் ஆகுது. சாதாரணமான பேட்டரிகளோட ஒப்பிடுகையில வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ற பேட்டரிகள் எல்லாமே வந்து கெமிக்கல் ரியாக்ஷனை நம்பி வேலை செய்யுது. ஆனா இந்த குவாண்டம் பேட்டரிகள் அப்படி இல்ல, குவாண்டம் துகள்களோட இந்த விசித்திரமான கெப்பாசிட்டினால இது வந்து இந்த மாதிரி சீக்கிரமா சார்ஜ் ஆகுது. இந்த செயல்பாட்டினாலதான் இது வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இந்த ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்ச மாதிரி சார்ஜ் நிக்கிற நேரத்தை 1000 மடங்கு அதிகமா ஆக்கி இருக்காங்க. முன்னாடி சார்ஜ் போட்டதும் கணக்கு தெரியாத நேரத்துல வந்து காலி ஆகிரும். ஆனா இப்போ அப்படி கிடையாது, ஒரு மைக்ரோ செகண்ட் வரைக்கும் நிக்குது. ஆக்சுவலி இது சயின்ஸ் உலகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லலாம். நிஜ உலகத்துல வந்து இந்த பேட்டரிகளை வந்து நம்மளால பயன்படுத்த முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஆனா என்னன்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா, இதுல வந்து அணுக்களுக்கு உள்ள இருக்கிற ஆற்றல் நிலைகள் வந்து கரெக்டா சரியா பொருந்துனா மட்டும்தான் நல்லா சார்ஜ் ஆகுது, சீக்கிரம் சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு. ரேடியோல நம்ம பாட்டு கேட்கணும் அப்படின்னா கரெக்டான ஃப்ரீக்வன்சியில நம்ம வச்சோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த நாய்ஸ் இல்லாம கேட்கும். அதை வந்து இவங்க வந்து எக்ஸாம்பிளா சொல்றாங்க. அதாவது குவாண்டம் பேட்டரிக்குள்ள உள்ள இருக்கிற அணுக்களோட ஆற்றல் நிலைகள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட விதத்துல கரெக்டா அலைனா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா சார்ஜ் ஏறுறது, அதே மாதிரி திறமையா வந்து சேமிச்சு வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் இந்த குவாண்டம் பேட்டரிகளோட எதிர்கால பயன்கள் எந்தெந்த இதுல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துடலாம். சோலார் செல்ஸ்ல இதை வந்து பயன்படுத்துறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இருக்கிற சோலார் பேனல்கள்ல வந்து சூரிய ஒளியில இருந்து எல்லா எனர்ஜியையும் நம்ம எடுக்க முடியாது. ஆனா குவாண்டம் பேட்டரிகள் வந்தாச்சு அப்படின்னா சோலார் பேனல்கள் வந்து இன்னும் அதிக திறமையோட சூரிய ஒளியை உறிஞ்சி அதை வந்து மின்சாரமா மாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை ரொம்ப கம்மியான வெளிச்சம் இருந்தா கூட மின்சாரம் நம்மளால தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து இந்த சின்ன சின்ன எலக்ட்ரானிக் சாதனங்கள், நம்ம கையில கட்டுற ஸ்மார்ட் வாட்ச், மெடிக்கல் சாதனங்கள், சின்ன சின்ன சென்சர்ஸ், இதுக்கெல்லாமே வந்து பேட்டரி தேவை. ஆனா குவாண்டம் பேட்டரிகள் வந்தாச்சு அப்படின்னா இதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான சைஸ்ல அதிக நேரம் சார்ஜ் நிற்கிற இல்லை அப்படின்னா சார்ஜ் பண்ண தேவையில்லாம, அதாவது சுற்றுப்புற வெளிச்சத்துல இருந்து சார்ஜ் ஆகுற மாதிரி பேட்டரிகள் நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இவில வந்து இந்த குவாண்டம் பேட்டரிகள் வந்தாச்சு அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் காரை நம்ம நிமிஷத்துல சார்ஜ் பண்ணிடலாம். சார்ஜ் பண்றது மட்டும் இல்லாம பல 100 கிலோமீட்டர் வரை நம்மளால ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் இது வந்துச்சுன்னா கண்டிப்பா மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தும்ங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்களுக்கு குவாண்டம் பேட்டரி பற்றி ஒரு சின்ன விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஐடியாவும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோல நம்ம வேற ஒரு விதமான புது விதமான டெக்னாலஜியோட நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பை.